ஹலோ ஆல், வெல்கம் டு பவிஸ் குசைன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இதில் ஒரு இன்ஸ்டன்ட் பூர்ணம் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த ராகி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ வாங்க கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொழுக்கட்டை மாவு, ராகி கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் போல் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டு தான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நெய் உருகினதும் இதில் 1.25 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப், இது கூடவே ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யும் தண்ணியையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மேலே கொஞ்சம் லைட்டாக ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் போல் ராகி மாவு சேர்த்துடலாம். 1.25 கப் தண்ணிக்கு 1 கப் போல் ராகி மாவு சேர்த்தா தான் நல்லா கரெக்டாக வரும். சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா மாவு கட்டியாயிடும். அடுப்பை மிதமான சூடில் வச்சு இதை நல்லா கலரிட்டே இருங்க. எனக்கு மாவு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்க, இப்போவே மாவு அங்கங்கே கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம கை விடாமல் நல்லா கலரிட்டே இருக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. சைடில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் நேரம் போல் சூடாற வச்சிடலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக நல்லா கட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் போல் சூடாற வச்சிடலாம். இப்போ அடுத்து பூர்ணம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் போல் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா பச்சை வேர்க்கடலையே கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. வேர்க்கடலை அரைச்ச உடனே அது கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆகிடும். அது கூடவே 1/2 கப் போல் வெல்லம், 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து இதையும் நம்ம நல்லா அரைச்சிடலாம். வெல்லமும் வேர்க்கடலையும் சேர்ந்து இது கொஞ்சம் நல்லா கட்டியான மாவு பதத்துக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குக் பண்ணாமலே நமக்கு உள்ளுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ அவ்வளோதான், கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவும் பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சமாக மாவை பிரிச்செடுத்து அதை நம்ம நல்லா ஒரு கிண்ணம் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எங்கேயுமே விரிசல் இல்லாமல் நம்ம மாவை நல்லா ஸ்மூத்தாக ஒரு சின்ன பவுல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூர்ணத்தை எடுத்து அதை நல்லா உருட்டிட்டு நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா சீல் ஆகிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய யூஸ்வலாக அந்த மேலே வைக்கிற இந்த கோன் ஷேப்பையும் வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக ராகி கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக ஸ்மூத் பண்ணிடலாம். அச்சில் வச்சு எடுத்த மாதிரியே ரொம்ப சூப்பராக வரும் கொழுக்கட்டை. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக அச்சு வச்சு பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக எல்லா கொழுக்கட்டையும் நம்ம நல்லா பிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு இட்லி தட்டில் மாற்றி நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டை க்ரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயால். பண்ணிவிட்டு ஒரு இதில் 1 இல்லைன்னா 2 கொழுக்கட்டை வச்சு நம்ம வேக வச்சிடலாம்.
இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சதும் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. எல்லா ஷேப்பும் அப்படியே அழகாக ரீட்டைனாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.